ஹவ் டஸ் இட் ஈவன் ஹர்ட் சார்? இல்லை அது நீடடா சார் சென்சார் கொடுத்தது பிளட்ஸ் எல்லாம்? நான் எனக்கு பிடித்தது, நீங்கள் உங்களுக்கு பிடித்தது, அந்த மாதிரி நமக்குள்ளே என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு பொது வெளியில் மக்கள்கிட்ட அது போய் ரீச்சாக இருக்க போகுது அப்படின்னா அதை பார்க்க வரவங்க வந்து வெகுஜனம். அதில் எல்லா விதமான ஜனங்களும் இருப்பாங்க. நம்ம அடல்ட்ஸ் ஒன்லின்னு போட்டதுனால சின்ன பசங்க வரமாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வளர்ந்தவங்க எல்லாருமே பெரியவங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா சமுத்திரக்கணி அடிக்கடி சொல்லுவாரு, அவங்களாம் இட்லி சூடாக சாப்பிடவே பயப்படுவாண்டான்னு. வளர்ந்தவங்களுக்கே அப்படி மனநிலையெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே பார்க்க போறாங்க. அப்படின்னும் போது அதுக்கு சென்சார்ஷிப் சில இடத்த இப்படி பண்ணிட்டீங்கன்னா தான் இது எல்லாருமே பார்க்க முடியும். அப்படின்னும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கத்தான் ஆகணும். இதில் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் நான் இப்படி தான் காட்டுவேன், ரத்தம் மூஞ்சில் தெளிக்கணும் அப்படி தான் காட்டுவேன், அதுக்கு தானே ஏ சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா அப்படி எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்காக தான் ஒரு நடுநிலையில் அதை வைக்கிறாங்க. இதை தாண்டி வரட்டும் படம், இல்லைன்னா எல்லாம் எல்லா ஸ்க்ரீனுக்கும் போகும். சிலர் அதில் பாதிக்கப்படுவாங்க, மென்டலி they'll be disturbed. அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அது. இப்போ என் கிரியேட்டிவிட்டியை நீ உடைச்சிட்ட அப்படின்னு நம்ம அதனால சொல்ல முடியாது.